இன்னைக்கு ஏன் இவ்வளோ தூரம் மார்க்கெட் விழுந்தது அப்படின்றத பற்றியும், டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். மண்டே வந்து ரிபப்ளிக் டே. ஸோ அதனால் 26 வந்து லீவு. 27 வந்து டியூஸ்டே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த 27 ஜானில் தான் நம்ம யூரோப் இந்தியா டீலும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு நல்ல டீலு, மதர் ஆஃப் டீல்னு சொல்கிறாங்க. எல்லா நாடுமே வந்து பெருசாக பார்க்குற விஷயம், நல்ல பாசிட்டிவ், நல்ல க்ரோத் இருக்கிற விஷயம், நிஃப்டியும் கண்டிப்பாக ஏறுற விஷயம். அப்போ ஏன் இன்னைக்கு விழுந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 11:30க்கு மேலே சட சட சடன்னு ஒரு ரத்தத்தை பார்க்குற மாதிரி விழுந்துட்டே இருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட நேவி ஷிப்பு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு கால் பண்ணி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை போயிட்டு இருக்கு. திடீர்னு கால் பண்ணி எல்லாம் மிடில் ஈஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன கப்பல்? மிக பிரம்மாண்டமான கப்பல். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஃபைட்டர் ஜெட்ஸை கொண்டு போகிற ஒரு ஷிப்பு. ரொம்ப பெரிய ஷிப்பு. சோல்ஜர்ஸ் அவ்வளோ பேர் கொண்டு போகலாம் அப்படின்னு அதை பற்றி பேசலாம் நிறையா. மேலோட்டமாக பார்த்துருவோம் விஷயத்த. அந்த கப்பல் வந்து எங்கே போகுது? ஈரானை நோக்கி மிடில் ஈஸ்ட்டுக்கு போகுது. எதனால் அப்படின்னா, முதல்ல இந்த விஷயம் எதனால் இப்படி போகுது, எதனால் அங்கே போகிறாரு, அட்டாக் பண்ண போகிறாங்களா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து அடிங்கன்னு சொல்லலை, வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப க்ளோஸ்அப்பில் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருந்தார். எதனால் வாட்ச் பண்ணார் அப்படின்னா, ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் வார் இதெல்லாம் இருந்தாலும், ட்ரம்ப் வந்து இப்போ சைலண்டாக மூவ் பண்ணுறது எதை பற்றி மூவ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து உள்நாட்டு விவகாரத்தில், ஈரானில் உள்நாட்டு விவகாரத்தில் சில பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு இருந்தது. மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பற்றி டீப்பாக பேச வேண்டாம். அந்த பிரச்சனையில் அங்குள்ள கவர்மெண்ட் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கள வந்து ரொம்ப வயலேட் பண்ணிட்டாங்க. அதில் நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மற்ற நாடுகள் எல்லாம் வந்து எல்லாருமே அவங்கவுங்க கோரிக்கையை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு. ஈரான் கவர்மெண்ட் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அங்கே உள்ள அயத்துல்லா கம்பெனியும் இதெல்லாம் வந்து வெளிநாட்டு சதி, ஏதோ நடந்துட்டு இருக்கு, நாங்கள் இதை சீக்கிரம் சரி செய்வோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ட்ரம்ப்பு, நான் உன்னை அடிக்க வரேன், ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி வெனிசுலா மேட்ரு ஒன்று மதுரை தூக்கிட்டு வந்துட்டாரு. கிரீன்லேண்டை நான் எடுக்க போகிறேன், எனக்கு டெஃபென்ஸ் பேசல. நம்ம ஆல்ரெடி போன வீடியோலாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஈரான் அடிக்க. அப்போ எல்லாரும் இங்கே எல்லாம் மீம்ஸ் என்னன்னா, ஈரான் அயத்துல்லா கம்பெனியை தூக்க போகிறாரு அப்படின்னு. மேபி இருக்கலாம். என்னோட பார்வைக்கு அதான் தெரியுது. ஏன்னா சும்மா செலவு பண்ணிட்டு விருதா செலவா, கவர்மெண்ட்டுக்கு விருதா செலவா அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. இப்போ இந்த மிடில் ஈஸ்ட் உள்ள போனாங்க பார்த்தீங்களா, அதனால மார்க்கெட் எல்லாம் ஃபால் ஆயிடுச்சு. எப்படி இப்ராஹிம் இது சொல்றீங்க அப்படின்னா, இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே நம்ம நல்ல ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம், மிடில் ஈஸ்ட்ல வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றது இருக்கு. அங்க இருந்து தான் இங்க நிறைய பேருக்கு என்ன ஆகுது, ஆயில் சப்ளை ஆகுது. அந்த வழியாக தான் கிட்டத்தட்ட 20% மேலே எல்லா கண்ட்ரிகளுக்கும் அந்த வழியாக தான், ரேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் போகுது. அதில் நமக்கும் வருது. இந்தியா மட்டும் கிட்டத்தட்ட 80%க்கு மேலே இம்போர்ட் பண்ணுறோம் அந்த வழியாக. இன்னொரு விஷயம், அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், ஆயிலோட ப்ரைஸ் வந்து அங்கே சப்ளை டிமாண்ட் ஆகிடும், சப்ளை வந்து கிடைக்காது. அப்போ ஆயிலோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்தியன் மார்க்கெட் என்ன ஆகும், ஈக்விட்டிஸ் சில எல்லா செக்டார்ஸும் இல்லை, மெஜாரிட்டி நிஃப்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது பெருசாக, நெகட்டிவில் தான் போகும். ஏன்னா அந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. உங்களுக்காக அதை எடுத்துகிட்டு வந்தேன். இதை பாருங்களேன், ஈரான் இருக்கிற இடமும் அதில் இந்த இடத்த நல்லா பாருங்கள். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்களா, அந்த ஒரு வளைஞ்சு வருது பாருங்கள். அந்த ப்ளூ லைன் வந்து கடல். ஓகே, அது அந்த ஓஷன் வழியாக வர்றது வந்து அந்த அங்கே தான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றது இருக்குது. இந்த வழியாக தான் எல்லாத்துக்கும் ஆயில் சப்ளை. அதில் யூரோப்பு, சைனா, இந்தியா எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ இதில் லாக் ஆகிட்டாங்க அப்படின்னா டிமாண்ட்ன்றது வரும். அப்போ எக்கனாமி வந்து அடி வாங்கத்தான் செய்யும். இது ரொம்ப லாங் டேர்முக்கு நீடிக்குமா அப்படின்னா, ஷார்ட் டேர்முக்கு தான் அதோட ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஜான் 27 நடக்கிற டீல் தான் பெரிய விஷயமே. ஓகே, அடுத்தடுத்த அடுத்தடுத்த நாடுகளோட சப்போர்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு
ஏன்னா அது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி சைன் பண்ணுறாங்க. நிறைய விஷயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இனோவேஷன், டெக்னாலஜி, டெஃபென்ஸு, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. யூரோப்பும் இந்தியாவும் டீல் எடுக்கிறது. சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு டியூஸ்டே மார்க்கெட் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் அப்படின்றது நம்ம வந்து காலப்போக்கில் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு கரெக்டான டெக்னிக்கல் ஃபேக்டரில் பிளான் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு ஒப்பீனியனாக என்னோட ஒப்பீனியன் இருக்கும். கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், படிச்சுட்டு பண்ணுங்கள், ப்ராப்பராக எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸில் பேசிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக தெரிஞ்சு பண்ணுங்கள். நானுமே கிளாஸஸ் 499 கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன். என்னோட லைவ், என்னோட வீடியோஸ் எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நடக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் லைக்கையும் பண்ணிடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோரோவர் 499க்கு நம்ம டெலிகிராமில் டிப்ஸ் கொடுத்தோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வீடியோ கீழே இருக்கும். இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடலாம். இப்போ 20% மேலே ஆயில் வருது அப்படின்னு சொல்கிறேன்ல, அந்த வழியா அப்போ இந்தியாவுக்கு அதிகமாக 80% வந்து வாங்குறாங்கல்ல. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து எக்கனாமி அடி வாங்குறதுல இருக்குது. அதனால் வந்து மதியம் வந்து நல்லா ஃபால் ஆகிடுச்சு. கடைசி வரைக்கும் நான் ஷார்ட்டை காமிக்கிறேன். நல்லா விழுந்துட்டு இருந்தது. அதுதான் இதுலேயும் கொடுத்துருக்கேன். மிடில் ஈஸ்டோட அஃபெக்ட் எனர்ஜி பிரைஸ் ஃபினான்சியல் மார்க்கெட் வேர்ல்டு வைடு அப்படின்றது. இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி பண்ணுங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், எஜுகேஷன் பர்பஸ்னால கொடுக்குறேன். ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும்னா என்னோட டெலிகிராமில் என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே கிளியராக வந்துடும். அது ப்ராப்பராக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ டாபிக் போகலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். 902 சப்ஸ்கிரைபரை வந்து ஃபைனலாக நம்ம ரீச் பண்ணுறோம். ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. நிஃப்டி மட்டும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து இது பண்ணிடலாம். ஒரு சார்ட் பார்ப்போம். இப்போ என்ன டைம் கிடையாது, நம்ம பெருசாக போயிட்டே இருக்கோம். இன்னைக்கு விழுந்த ஏரியாவிலேருந்து பார்க்குறேன். சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ நெகட்டிவ் ஃபார்மேஷனில் இருக்குது. ட்ரெண்ட் வந்து நான் ஆல்ரெடி லைவ்லேயே சொல்லியிருந்தேன். ட்ரெண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகலை. ட்ரெண்ட் இன்னும் அதே ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தேன். டவுன்வர்டில் தான் இருக்குது. ஏன்னா எஃப்ஐஐ இதில் இன்னொரு விஷயம் சொல்ல முடியாது. எஃப்ஐஐ வந்து செல் பண்ணிட்டாங்க. போன டைமே செல் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த டைமும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ கோல்டு இதெல்லாம் வந்து டிமாண்ட் ஆகத்தானே செய்யும். டாலர் ஸ்ட்ராங் ஆகுது. சரி, ஓகே. ஐஎன்ஆர் வேறு வீக்காக இருந்தது. இதெல்லாம் போன வீடியோவில் பேசியிருந்தேன், அதெல்லாம் எடுத்து பாருங்க. இப்போ சப்போர்ட் அப்படின்றது 25,030 அப்படின்றது இப்போ இருக்க சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அதுதான். செகண்ட் சப்போர்ட் அப்படின்றது 24,930 அப்படின்றது இருக்கும். தேர்டு சப்போர்ட் அப்படின்றது 24,880 அப்படின்றது இருக்கும். இவ்வளோ தூரம் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கு அந்த டென்ஷன்ஸ் பொறுத்து இருக்கு, பேனிக் பொறுத்து இருக்கு. இந்த அட்டாக் வந்து நான் நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒருத்தர் அடிக்காமல் இருந்தால் அந்த பாசிட்டிவ் வந்து தாங்கிக்கும். புசுக்குன்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் தாங்காது அப்படின்றது. ஏன்னா நான் எல்லா நாடையும் சார்ந்து தான் நம்ம இந்தியா நாடு இருக்கு. எங்கே தட்டினாலும் இந்தியாவுக்கு வலிக்குன்ற மாதிரி இந்தியன் மார்க்கெட் வீக் ஆகும். ரெசிஸ்டன்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,170க்கு மேலே போனால் தான் நம்ம வந்து பை பிளான் அப்படின்றதுக்கே போகணும். அது வந்து நம்ம Jan 27 ட்ரேட் டீலோட பிளான் அப்படின்றத வச்சுக்கலாம். அது இன்டர்னலாக உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் பேஸ்லையும் ஐசிடி பேஸ்லையும் நம்ம வந்து ட்ரேடை வந்து பிளான் பண்ணுறதுக்கு பார்க்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோலாம், க்ரீக்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும். ஏனோதானு பண்ணாதீங்க. ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் வேணும்னா என்னோட ஜாயின் பண்ணுங்கள். நான் மினிமம் 60 to 70 பாயிண்ட், 100 பாயிண்ட் பிடிக்கிற ஆள், சும்மா 10-15 பாயிண்ட் பிடிக்கிற ஆளெல்லாம் கிடையாது. என்னோட லைவ் எடுத்து பாருங்கள். என்னோட வேணும்னா டெலிகிராமில் வந்து ஒன்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் உள்ளே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்னோட ப்ரீவியஸ் கால்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இஃப் யூ சாட்டிஸ்ஃபைட்னா யூ கேன் ஜாயின் அஸ். ஓகே, எல்லாமே ரெக்கார்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போது செகண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,250 அப்படின்றத வச்சுக்கலாம். அதுக்கும் மேலே பிரேக் பண்ணுது அப்படின்னா 25,350 அப்படின்றத எடுத்துக்கலாம்.
அதையும் பிரேக் பண்ணி இந்த வாட்டி 4 ரெசிஸ்டன் வச்சுக்கலாம் ஃபார் டியூஸ்டே. 25,430 அப்படின்றத வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோன்ஸை வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாகவே கையாளுங்கள். ஓகே, 100 பாயிண்ட்ஸ் இன் பிட்வீனில் இருக்குது. பொறுமையாகவே கையாளுங்க. கேப் டவுன் ஆகுதா கேப் அப் ஆகுதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ லைவில் ஜாயின் பண்ணுறவங்களும் லைவில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ரீமியமில் ஜாயின் பண்ணுறவங்களும் ப்ரீமியமில் ஜாயின் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். ஹேவ் அ குட் டே. இன்னொரு வீடியோவில் மீண்டும். பாய்.